ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜெர்மனி தோழன் ஜெர்மனியிலிருந்து. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனியில் இருக்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லாஸ்ட் வீக் இருந்த கலெக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே நிறைய திங்ஸ் இருந்தது. இந்த வாரமும் நாங்கள் அது கடையை விசிட் பண்ணியிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு ஒரு சோஃபாவும் ஒரு பெட்டு கட்டிலும் வாங்கலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் இந்த முறை போகும்போது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. போன முறை பார்த்த எந்த ஒரு ஐட்டமுமே இல்லை, எல்லாமே காலியாக இருந்தது. இந்த முறை எல்லாமே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸாக தான் இருந்தது. எனக்கு தெரியல, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே யாராவது ஒருத்தவங்க வீடு காலி பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து இவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் வீக் பார்த்த 90% ஆஃப் த திங்ஸை வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீக் வந்து கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா இல்லையான்னு கடைசி வரைக்கும் பாருங்கள், சொல்கிறோம். ஒரு பிலிப்ஸ் ரேடியோ இருந்தது. இந்த ரேடியோ வந்து ரொம்ப பழைய காலத்து ரேடியோ மாதிரி இருந்தது. ரொம்பவே யூனிக்காகவும் இருந்தது. அதனால் இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே கைமாற்றி விடுவாங்க. அதாவது புது டெனண்ட்க்கு அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி தான் டீல் பேசுவாங்க. இல்லைனா அவங்க வந்து கம்ப்ளீட் ஹவுஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதை எல்லாமே வெளியே வச்சுட்டு தான் போகணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே லாஸ் ஆகும். ஏன்னா இவங்க வந்து ப்ரீவியஸ் டெனண்ட் கிட்டவோ இல்லைனா இவங்க புதுசாக வந்து வீடை வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2000லேருந்து 4000 யூரோ வரைக்கும் செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த வீடை யாருக்குமே கொடுக்கலன்னா, மொத்த திங்ஸுமே எடுத்து வெளியே வச்சுட்டு யாருக்குமே எந்த யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய வீட்டை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல டீலுக்கு முடிச்சு விட்டார். அந்த டீல்லேருந்து வந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இவர் புதுசாக வீடு பார்த்து கம்ப்ளீட்டாகவே செட்டப் பண்ண ஆரம்பித்தார். எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு வாங்கிட்டோம். இப்போது நாங்கள் வாங்க வந்தது வந்து ஒரு பெட்டும் ஒரு சோஃபாவும் தான். இந்த வாரம் பெட்டு, சோஃபா கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருந்தது. எங்களுக்கு எதுவும் பிடிச்ச மாதிரியும் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, ஜிம்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் நிறையவே இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட்டில் இருந்தது. இந்த செடியை பார்த்தோம். இந்த செடி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிக்கணுன்னு. பட் வந்து அவர் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னங்க பண்ணலான்னு. ஓகே, இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். அந்த டைம் வந்து கலெக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சோஃபாவும் ஒரு பெட்டும் வாங்கிடலான்னு சொன்னார். என்னென்னா டீல் வந்து எதுவுமே நல்லாவே இல்லை. இந்த முறை வந்து ரொம்பவே லிமிட்டட் ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எதிர்பார்க்குற லெவலுக்கு எதுவும் இல்லை. எதிர்பார்க்குற லெவல்னு சொல்ல முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எதுவும் இல்லை. அதனால நாங்கள் சும்மா ஒரு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்பவும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போகலான்னு இருக்கோம், சேம் இடத்துக்கு. அடுத்த வாரம் கலெக்ஷனை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் ப்ராடக்டை வாங்கினோமா இல்லையான்றதையும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜெர்மனியில் எதனால் இதை மாதிரி வீடை வந்து இன்னொரு புது டெனண்ட்க்கு கைமாற்றி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புது வீடு வந்து வேறு சிட்டியில் இருக்கலாம், ரொம்ப லாங்காக இருக்கலாம். அவ்வளோ லாங்குக்கு எடுத்துகிட்டு போனால் காரோடைய ரேட்டு, ரெண்ட்டு எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்று கூலி, இறக்கு கூலின்னு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காஸ்ட்டுக்கு இதை மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய்ட்டு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு, நம்மளுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதனால தான் மோஸ்ட்லி வந்து புது டெனண்ட் கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, புது டெனண்ட் இன்ட்ரஸ்டடாக இருந்தால். இல்லைனா வந்து அவர் எந்தெந்த திங்ஸ் வேணும்னு சொல்கிறாரோ அந்த திங்ஸை மட்டும் அந்த நியூ டெனண்ட்க்கு கொடுத்துட்டு, மற்றதை வந்து நம்ம வந்து வேறு யாருக்காவது சேல் தான் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா அதை தூக்கி வெளியே போட்டுட்டு போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க.